ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் விதமாக தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு உடனே நடத்தப்பட வேண்டும் என முதலமைச்சரை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பேட்டியளித்த அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் வேண்டும் என முதலமைச்சரிடம் தெளிவாக விளக்கமளித்துள்ளதாக தெரிவித்தார். நான் கூறியதை முதல்வர் கவனமாக கேட்டதாகவும் முதலமைச்சரின் பேச்சு நம்பிக்கை கொடுப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாயங்களும் சமூக நீதி வாரியாக பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும். அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய முதல் வாக்குறுதி. அதையும் ஞாபகப்படுத்தினேன். அதை அவரும் சொல்லியிருந்தார். நாங்கள் எல்லாம் இதை மக்களுக்கு உறுதி கொடுத்திருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆக எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு காஸ்ட் சர்வே என்கின்ற மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே கூடுதலாக அதை நடத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். ஆக சமூக நீதி பிறப்பிடம் தமிழ்நாடு. அப்படி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்பு எடுக்கல, அவசியமா நீங்கள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நல்லா கேட்டுக்கிட்டாரு. நிச்சயமாக உறுதியாக நாங்கள் செய்கின்றோம். தவேக ஆட்சி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அன்புமணி, தமிழ்நாட்டில் ஊழல், லஞ்சம் பெரும் அளவில் குறைந்துள்ளதாக தெரிவித்தார். ஆட்சியாளர்கள் மாறிவிட்டார்கள், அதிகாரிகள் மாற சிறிது காலமாகும் என்றும் கூறினார். இப்ப நாளையோட ஒரு மாதம் முடிவடைந்த நிலையில நல்லா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது. ஊழல் பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு. இந்த சிஸ்டம் இன்னும் எப்படியாவது இன்னும் 2-3 மாசம் ஆகும். இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம பெரிய அளவில் நிறைய இடத்துல ஊழல் குறைஞ்சிருக்குது. அந்த ஒரு சிஸ்டமா மாத்துறது. ஏன்னா இவங்க மாறி இருக்கிறாங்க, ஆனா அதிகாரிகள் இன்னும் மனசு மாறல. இன்னும் அவங்க மாற்றுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு.